அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி அப்படின்றது நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியலை முதலில் தொடங்கிய இடம் விக்கிரவாண்டியை வந்து பாக்குறோம். விழுப்புரம் அந்த மாவட்டமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பேட் நேம் தான் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்திருந்துச்சு. பட் அதே விழுப்புரத்துல தன்னுடைய அரசியல் மாநாட்டை துவங்கி விக்கிரவாண்டியில் தொடங்கி இன்னைக்கு வந்து ஒரு கட்சியாக வளர்ந்து நிற்கிறார் விஜய் அவர்கள். அந்த தொகுதி யாருக்கு போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். எஸ் பார்த்தசாரதி சார், ஓவர் டு யூ. இந்த தொகுதி யாருக்காக இருக்க போகிறது? இந்த தொகுதி நம்ம இந்த தடவை கொடுக்கறது வந்து பாமகவுக்கு தான் நம்ம கொடுக்கணும். விக்ரவாண்டி அவுட் ஆஃப் த ப்ளூ இப்போ வந்து ஒரு ஜெயிண்ட் கில்லரா இருக்க போதா பாமக? ஏன்னா இங்க திமுக டைரக்டா அன்னியூர் சிவா போட்டி போடுறாங்க. தாவேகா கட்சி ஆரம்பிச்சதே அந்த இடத்துலதான். அங்க விஜய் வடிவேல் போட்டி போடுறாரு, சுபாஷ் சந்திரசேகர் என்டிகேல இருந்து. பட் எல்லாரையும் மீறி ஜெயிண்ட் கில்லராக அந்த கில்லர் ப்ளோ கொடுக்குமா பாமக? கண்டிப்பா கொடுக்கும். காரணம் என்னன்னா, இப்ப வந்து நீங்க போன எலெக்ஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா கூட, இப்ப நம்ம வந்து முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும்னா, அதிமுக, அமமுக அவங்க சேர்ந்ததுனால அந்த மார்க்கெட்ல இது அதாவது ஃபீல்டுல கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு இம்பாக்ட் இருக்கு பாருங்க. நீங்க அது ரெண்டுத்தையுமே சேர்த்தீங்கன்னா, போன தடவை கூட அவங்க புகழேந்தி வந்து அரௌண்ட் க்ளோஸ் டு 9,573 votes 10,000 votes ஜெயிச்சிருந்தாலுமே அந்த ஓட்டு சதவிகிதம் வந்து ரொம்ப கம்மி. ஆக்சுவல் ஓட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா கூட வந்து ஒரு 6,500 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஏடிஎம்கே கேண்டிடேட் தோத்துருப்பார் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அப்படி பார்க்கும்போது இந்த தடவை வந்து பாமகக்கு வந்து ஒரு நல்ல டிராக்ஷன் இருக்கு நார்த் இந்தியன்ல. ரெண்டாவது வந்து நீங்க பாமக வாங்கியிருக்கிற சீட் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஒயிட் ஸ்ப்ரெட்டா வாங்கல. ப்ரிடாமினன்ட்லி அவங்க வாங்கியிருக்கிறது எல்லாமே சென்னையில இல்லப்பா. நீங்க ஒரு 2-3 தொகுதியில நீங்க கண்டெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு சொன்னதுனாலதான் அவங்க சென்னையில இருக்காங்களே தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா அவங்க நார்த் இந்தியன். ஸோ நார்த் இந்தியன்ல நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து இந்த முறை பாமகக்கு ஸ்விங் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பட் சார் இங்க தாவேகாவுடைய இம்பாக்ட் அப்படின்னு பாக்கணும்ல. தாவேகா இளைஞர்கள் ஒட்டுமொத்த மாநாடு வந்து அங்க வந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு ஓட்டு பிரிக்க போறாங்க சார்? சார் தாவேகாவோட இளைஞர்கள் மாநாட்டுக்கு வர கூட்டத்தெல்லாம் வச்சுட்டு தாவேகாவுக்கு ஓட்டு வருங்கிறது வந்து ஒரு வெற்றி பெற அளவுக்கெல்லாம் ஓட்டு வருங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் இஸ் ஹைலி டிஸ்பியூட்டபிள். ரெண்டாவது அது ஓகே. இப்ப இவங்க பிரிக்கிற ஓட்டாலதான் பாமக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கலாமா? அப்போ அதாவது இவங்க பிரிக்கிற ஓட்டு கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் இருக்கும். ரெண்டாவது வந்து ஓரளவுக்கு வந்து இந்த ரூரல் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து ஃபார்மர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு ஒரு வந்து ஃபீல் ஒரு மாதிரி ஒரு லெட் டவுன் பை திஸ் கவர்மெண்ட். நிறைய விஷயங்கள் நடக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இது இருக்கு. பிளஸ் எடப்பாடி வந்து நீங்க முதல்ல இருந்தே அவர் வந்து நான் ஃபார்மர், எனக்கு உங்களோட பிரச்சனை தெரியும், அவர் முதல்ல இருந்தே ஒரு ஜூலைல இருந்தே அவர் அப்படிதான் ஆரம்பிச்சாரு. அப்படி ஒரு கேம்பெயின் இருக்கும்போது இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல ஈவன் டெல்டால பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஃபார்மர்ஸோட ஓட் ஸ்விட்ச் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறது. அது அந்த விவசாயி சின்னத்தையே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சீமான் அவர்களுக்கு ஸ்விட்ச் ஆகாதா? சார் இப்போ சீமான் வந்து என்ன சொல்றதுன்னா, அன்பார்ச்சுனேட்லி வந்து ஒருத்தர் வந்து எனக்கும் டிவிகே வந்து எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டிங்கிறாரு, டிஎம்கே ஏடிஎம்கே தான் போட்டிங்கிறாங்க. ஓகேங்களா? இதுல வந்து சீமானுங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் வந்து தனியா அவரோட பேச்சு மாத்திரம்தான் இருக்கே தவிர அதாவது இந்த ஒரு கேம்ல இந்த கேம்ல அவர் வந்து அவரோட நேம் அந்த பார்ட்டியோட வந்து ஒரு ஸ்டேட்டஸ் கனெக்டேஷன் அப்படிம்பாங்க. அதாவது அவங்களோட ஒரு நிலைமை வந்து ஒரு மேல எழும்பி வர மாட்டேங்குது அந்த நாய்ஸ். சரி, நான் கேள்வி இப்படி போடலாம்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாமகக்கு சொல்லிட்டீங்க, செகண்ட் பிளேஸ் நான் திமுக அசியூம் பண்ணிக்கிறேன். தேர்ட் பிளேஸ்ல வந்து விஜய் வடிவேல் வருவாரா, இல்லை சுபாஷ் சந்திர இல்லை நாம் தமிழர் கட்சி வருமா? தேர்ட் பிளேஸ்ல வந்து கண்டிப்பா டிவிகே தான் வரும். நான் அதுதான் சொல்றேன். என்னோட அனாலிசிஸ்ல நம்ம கடைசி 2021 எடுத்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 தொகுதிகள்ல தான் அவர் வந்து 4வது பொசிஷன்ல இருக்காரு. நான் சொல்றது வந்து நாம் தமிழர் போன வருஷம் ஒரு 10 தொகுதிகள்ல தான் வந்து மற்ற கட்சிகள்ல எல்லாம் அதாவது தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. மிச்சம் எல்லாத்துலயுமே தான் ஒரு 160 தொகுதி கிட்ட வந்து சீமான் என்டிகே தான் தேர்ட் பொசிஷன்ல இருந்திருக்கு. இந்த டேட்டா தனியாக ஒரு வீடியோ கூட பண்ணலாம். இது அப்படி இருக்கும்போது
இந்த தடவை வந்து எல்லா முக்காவாசி தொகுதிகள்ல வந்து தேர்ட் பிளேஸ பிடிக்க போறது வந்து டிவிகேவா தான் இருக்கும். ஏன்னா ஓகே ஓகே ஓகே. சோ எல்லா இடத்துக்கும் ஓகே. சோ இந்த தொகுதியை வந்து நம்ம ரைட் ஆஃப் பண்றது இந்த ஜெயிண்ட் கில்லர் ப்ரோ கொடுக்க போற பாமகவுக்கு தான். பாமகவுக்கு. தேங்க்யூ சார். நேரலை ஜஸ்ட் சம பண்ணோம் அப்படின்னு நினைச்சா விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியிலிருந்து தான் வி சாலையிலிருந்து அந்த வெற்றி பயணத்தை தொடங்குகிறேன்னு சொன்னாரு. பட் அதே விக்கிரவாண்டியில வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படின்றத பாக்குறோம். அயோத்தியால ராமர் கோயில் கட்டி அந்த அயோத்தியாலேயே தோல்வி அடைந்த பிஜேபி போல இங்கே 3வது இடம் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது அப்படின்னு வந்து நம்மளுடைய அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இங்கே வெற்றி பெற போவது அதிமுகவின் கூட்டணிக்கு பலம் சேர்த்த ஒரு மிக முக்கியமான கட்சியாக இருந்த பாமக இங்க வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களோட பெல்ட்டா இருக்கக்கூடிய ஒரு ரீசனாக இருந்தாலும் இங்க திமுகவும் தாவேகாவும் அந்த போட்டி அப்படின்றதுல வந்து பெரிய அளவுல அவங்க ஓட்டுகள் பிரித்தாலும் அது பாமகவுக்கு மிகப்பெரிய சாதகமா முடியும் அப்படின்றது வந்து நம்மளோட அனலிஸ்ட் பார்வையாக இருக்கிறது. மிக்க நன்றி சார். இன்னொரு தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.